ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கு என்னென்ன காய்கள் அறுவடை, கிழங்குகள் அறுவடை இருக்குதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். என்ன கிழங்கு அறுவடை பண்ணுறான் அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். வெள்ளை நீட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா விதைக்க விட்டுருந்தது, பழம் நல்லா பழுத்துருச்சுங்க. அதை தான் பறிக்கிறேன். சூப்பரான வெள்ளை நீட்டு கத்திரிங்க நிறைய காய் கொடுக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த ரகத்தை. ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் அறுவடை தாங்க இன்றைக்கி காட்டுறேன். ஏன்னா கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எலி அதிகமாக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா வாரத்தில் 1 கிலோ கத்திரிக்காய்க்கு மேலே எலிக்கு மட்டுமே போதுங்க. என்னுடைய கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா எருவு போட்டு நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத வளர்த்தி நம்ம காய் பறிக்கிறதுனால எலிக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா நல்லா புஷ்டியாக இருக்குதுங்க. அந்த எலி நம்ம மாடிக்கு வந்தோம்னா குடுகுடுன்னு ஓடிடுதுங்க. அப்படியே அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கடிச்சு வச்சுருக்கோம் அந்த கத்திரிக்காயை. அந்த அளவுக்கு இந்த எலிக்கு வந்து என்னுடைய காய்ங்க ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. குருவிங்க எப்படி பழத்தை பதம் பார்க்குதோ, எலி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயை பதம் பார்க்குதுன்னு சொல்லலாங்க. வேற எந்த காயும் சாப்பிட்றது இல்லைங்க. விதைக்கி விட்டோம்னா அந்த காய் சாப்பிட்றது. இளங்காய் அவ்வளவா சாப்பிட்றது இல்லைங்க கத்திரிக்காவை. எலி எதை எதை நான் விதைக்கி விடுறேனோ அதை தாங்க அதிகமாக சாப்பிடுது. ஏன்னா அதனுடைய பல்லுக்கு கொஞ்சம் வலுவாக இருந்தால் தான் கடிக்க முடியும் போல இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா இருக்கிற கத்திரிக்காவெல்லாம் சாப்பிட்றது இல்லைங்க. கொஞ்சம் ஆடா நல்லா கல் மாதிரி இருக்கிற கத்திரிக்காவை தான் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிடிக்கும் போல இருக்குதுங்க. ஏன்னா விதைக்கு விதை கத்திரிக்காவை தாங்க அது சாப்பிடுது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலைங்க. பூனை இருக்குதுங்க. ஆனா அந்த பூனை வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். அதாவது "நீ சாப்பிட்டுக்கோ, நான் உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன்" அப்படின்ட்டு எலி வந்து பூனைக்கு நட்பாயிடுச்சுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா என்னுடைய பூனை வேட்டையும் ஆறதில்ல. பூனை நான் வளர்த்துறது இல்லைங்க. பக்கத்து வீட்டு பூனை. அது வரும், போகும். ஆனா பார்த்தீங்கன்னா, எலிலாம் பிடிக்கிறது இல்லைங்க. அது என்னவோ எலியும் இருக்குதுங்க, பூனையும் இருக்குதுங்க. 2மே இருக்குதுங்க என் வீட்ல. 2மே வந்து வந்து போதுங்க. ஃப்ரெண்டு மாரி ஒரு உறம்பறை மாரி வந்து வந்து போதுங்க. என்ன பண்றதே தெரியலைங்க. அதாவது மாடி தோட்டத்துல எனக்கு இந்த பிரச்சனை வந்ததே கிடையாதுங்க 3 வருஷமா. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாசமா நான் வந்து எலிக்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்குதுங்க. அப்படிதான் சொல்லணும் நானு. கமெண்ட்ஸ்ல கூட 2, 3 பேர் கமெண்ட் குடுத்துருந்தாங்க. இந்த மாரி என்னுடைய மாடி தோட்டத்துல எலி பிரச்சனை இருக்குதுங்க. எலிக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு அவங்க என்கிட்ட டவுட் கேட்டாங்க. எனக்கு இப்ப என்ன கேட்க தோணுதுன்னா, எலிக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கறதா இருக்குதுங்க. ஏன்னா, எலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. குருவி எப்படி வந்து பழத்த சாப்பிட்டு போதோ, அது மாரி எலியும் கத்திரிக்காவ சாப்பிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க. வேற ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைங்க. அதாவது இயற்கை சார்ந்து நம்ம வாழணுன்றது தாங்க இதனுடைய தாரக மந்திரமா ஆயிருச்சு. இப்ப இயற்கை சார்ந்துன்னா எப்படின்னா, நம்மளுடைய இப்போ ஒரு மலை ஓரத்துல நம்ம வந்து குடியிருக்கிறோம்னு வச்சுக்கங்க. ஒரு கற்பனையில நான் சொல்றேங்க ஒரு கதை மாதிரி. மலையோரத்துல ஒரு வீடு கட்டி நம்ம குடியிருந்தோம்னா, அந்த மலையில இருக்கிற மிருகங்களா இருக்கட்டும், ஒரு எல்லா விலங்குகளுமே பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டோட வந்து வர்றதும், போறதுமா, நம்ம ஏதாவது காய்கறி நட்டிருந்தாலும் சரி, பழங்கள் இருந்தாலும் சரி, இல்ல தோட்டம் அமைச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து தும்சம் பண்ணிட்டு போயிடுங்க. அது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடு கட்டியிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான். அதாவது சம்மதம். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படின்ட்டு தான் அவங்க அந்த விவசாயமே பண்றாங்க. அத மீறி அவங்களுக்கு விளைஞ்சிச்சுன்னா, அத வந்து அவங்க அறுவடை பண்ணி சாப்பிடுறதோ, விக்கிறதோ, ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிறாங்க. அந்த மாரி நெறைய நான் வந்து இந்த மலை ஓரத்துல இருக்கிற வீடுங்கள்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு அதுதாங்க தோணும். இவங்கலாம் எப்படி இப்ப நம்ம மாடி தோட்டத்துல கத்திரிக்காய் சாப்பிட்டதுக்கே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்றோமே! அ இவங்கலாம் என்னென்ன வந்து சாப்பிட்டு போகும், இவங்கலாம் அத ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இவங்களுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்ப எனக்கு வந்து உங்களோட பேசும்போது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. எப்படின்னா, நானும் இப்ப வந்து ஒரு மலை ஓரத்துல இருக்கிற வீடு கட்டிங்கிற மாதிரி என்னுடைய வீடும் ஆயிடுச்சுங்க. அம் எலி வந்து சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுட்டேங்க. இப்ப கத்திரிக்காய் இல்ல அப்படின்னா, பீர்க்கங்காவ சாப்பிட ஆரம்பிச்சுருதுங்க. பீர்க்கங்கா, இன்னும் பொல்லங்காவ கடிக்கலைங்க, சுரைக்காய் கடிக்கல. பீர்க்கங்காவ சாப்பிட ஆரம்பிச்சுருதுங்க. எவ்வளோ நீட்டு இருக்குது பாருங்க பீர்க்கங்கா. நம்ப ஆட்டோல குடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்த்தா வச்சிருதுங்க. அப்புறம் சரி நெறைய பிஞ்சு போட்டுச்சுன்னா, சைஸ் குறைஞ்சிருதுங்க. ஒரே காய் 2டே காய் வச்சுச்சுன்னா, நல்லா லென்த்தா வருது வைக்குதுங்க பீக்கங்கா. காய் அதிகமா குடுக்கும்போது கொஞ்சம் லென்த் குறைஞ்சிருதுங்க. இதுதான் பீக்கங்காயில உள்ள ஒரே ஒரு இதுங்க. பீக்கங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சமைச்சு சாப்பிடுறத விட, காயா நம்ப எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத என்னுடைய ஷார்ட்ஸ நீங்க கவனிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃபன் ஐட்டம் நான் போட்டுட்டு வரேங்க. நீங்க பாருங்க. அத பார்த்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயில் இல்லாத சாப்பிடலாம். அம் டயட் ஃபாலோ பண்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்ப வந்து நம்மளுக்கு இப்ப இருக்கிற உடம்பு அப்படியே மெயின்டெயின் ஆகணும் அப்படின்னாலும், அத நம்ம சாப்பிட்டு அந்த உடம்ப வந்து அப்படியே நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாங்க. மலேசியா நீட்ட கோக்காவும் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப்பிடுறதுக்கு தாங்க பறிக்கிறேன்.
நான் ஒன்றும் இதை வந்து சமைச்சே நான் வந்து சாப்பிட கிடையாதுங்க. ஏன்னா சமைக்கிறத விட எனக்கு இப்படி சாப்பிட்றதாங்க எனக்கு பிடிக்கும். கோவக்காயில வந்து நெறைய டிஷ் இருக்குதுங்க. ஆனா நான் வந்து இன்னும் ஒரு நாளும் நான் வந்து சமையல் செஞ்சு நான் சாப்பிட்டது இல்லைங்க. எனக்கு இப்படி சாப்பிடதாங்க பிடிக்கும். எத்தனை கோவக்காயா இருந்தாலும் எனக்கு வந்து அப்படியே பச்சையா சாப்பிடதாங்க பிடிக்கும். ஏன்னா அது வெள்ளரிக்காய் மாரி சூப்பரா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். ம் கேட்டலாக் பார்க்கலாம். அதில சீரம், விதைங்க எல்லாமே இருக்குதுங்க. சீரமுக்கு நல்ல ரிவ்யூ குடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜடைய முறுக்கி அடிக்குதுன்றவங்களுக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீரம் வந்து நல்லா அடர்த்தியா எங்களுக்கு காட்டுதுங்க முடி. பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது உங்க சீரம்னு சொல்லி ரிவ்யூ குடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த முறை அவரைக்கானா எனக்கு எப்படி சொல்றதுன்னா, அவரைக்காயிலே மிதக்கறேன், கத்திரிக்காயில மிதக்கறேன். பீக்கங்காய் கூட இந்த முறை பார்த்தீங்கன்னா, சூப்பரா குடுத்துருச்சுங்க. எனக்கே ஆச்சரியம் தாங்க. அது இவ்வளோ நாள் நான் பீக்கங்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொடிக்கு நான் கவனிக்கிறது இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் தண்ணி விடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூ எதனா வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சி ஆன் பாலினேஷன் பண்ணி விட்டுட்டு போவோங்க. இந்த கேள்வியும் வருதுங்க. எந்த டைமில் இப்போ ஆன் பாலினேஷன் பண்ணணுன்னு வேறு கேட்குறீங்க. பீக்கங்காயெல்லாம் மாலையில் தாங்க பூ வைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த சமயம் பார்த்து நீங்கள் வந்து பண்ணி விடுங்க. பீக்கங்காய்க்கா இருக்கட்டும், பொள்ளங்காய்க்கா இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வாக்கில் தாங்க அது பூ மாறும். அதனால் பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் நீங்கள் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இங்கே வச்சுட்டு வந்துடுறேன். குத்தவர பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 6-8 செடி வச்சுருக்குறேங்க. 8 செடியுமே 2 செடிங்க. அதாவது பேக் 8 பேக்குங்க. அதெல்லாம் 2 செடி இருக்குது, ஒவ்வொரு செடி இருக்குதுங்க. காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வருங்க இன்றைக்கி காய். அந்தளவுக்கு காய் இருக்குதுங்க. ஏன்னா இதுவே நிறைய நேரம் ஆகிடும் போல இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு காய் ஃபுல்லாக காட்டினா கூட நிமிஷம் வந்து ஜாஸ்தி ஆகிடுதுங்க. யாரும் அவ்வளோ நேரம் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் கட் பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா விதைக்கு முத்திடுச்சுங்க. முத்தினதெல்லாம் விட்டுட்டுங்க. விதை வேணும்னா வாட்ஸ்அப் பாருங்கள். இப்போ வந்து எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க. இருக்கும்போது வாங்கிக்கலாங்க. பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கு காஞ்சி வருது. அதனால் விட்டுட்டுங்க. நேற்று எல்லாம் வளைச்சி கட்டி விட்டுங்க. அதனால் பார்த்திங்கன்னா காய் பார்த்திங்கன்னா உள்ளே போய் மறைஞ்சிருக்குதுங்க. எல்லாம் கீழே போய் படுத்துக்குதுங்க. அதுக்கு வேண்டி கட்டி விட்டுங்க. இந்த பக்கம் இதெல்லாம் பழைய செடிங்க. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா காய் கொடுத்துட்டு வருதுங்க. காய் கொடுக்குற செடி நான் எடுக்கலைங்க. காய் முடிஞ்ச செடி தான் எடுத்துகிட்டு வேறு செடி நட்டு விட்டேங்க. இந்த மாதிரி கொடுத்தா விட்டுருங்க, இருக்கட்டும். கொடுக்கலன்னா மட்டும் எடுத்துருங்க. நடுவில் கொஞ்சம் இப்படி கட் பண்ணி எடுக்கிறதுனால கட்டல் நான் போடுறேங்க. கையில் கிள்றத விட கட்டுற கொஞ்சம் ஈஸியாக தெரியுதுங்க. அதுக்கு தான் எல்லாத்துக்குமே நீங்கள் அவரைக்காய்க்காக இருக்கட்டும், கத்திரிக்காயாக இருக்கட்டும், பூ வைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா லிக்விட் தண்ணி கொடுத்தீங்கன்னாவே நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருங்க. பூ வச்சிச்சுனாவே நம்மளுக்கு காய் வந்துடுங்க. அதனால் லிக்விட் தண்ணி கொடுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா முத்துலாம் விட்டுட்டுங்க. கொட்டை வந்து முத்திட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டேன். சரி, மொத்தமாக அறுவடை பண்ணிக்கலாம்னு விட்டோம்னா முத்திடுதுங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு 2 கிழங்கு அறுவடை பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு அப்படியே நம்ம கிழங்கு தெரியறது மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த தடையும் அப்படி தான் எடுத்தேன். நல்லா இருந்ததுங்க. சொத்துல இல்லாத கிழங்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மாவாட்டம் அருமையாக இருந்ததுங்க. அதனால தான் சரி இப்போ அதே மாதிரி மறுபடியும் ஒரு 2 கிழங்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுக்கிறேங்க. இதெல்லாம் அடியில் இருக்குது. ஆனால் நம்ம கிழங்கே நம்ம இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிடும். எங்கள் பார்த்து எடுங்க. புட்டுக்குச்சுங்க. இதுவும் புட்டுக்குச்சுங்க. இரு கட்டில் கட் பண்ணிடுறேன். இருங்க. கிழங்கு பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா உடஞ்சி பெரிய கிழங்காக்கிறதுக்குங்க ஒரே இதாக எடுக்க முடியலைங்க. பாருங்கள், இன்னும் நீண்டுனே போயிருக்கிறாரு. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 9க்கு 24ங்க, அகலம் 24ங்க. திருப்பி உடஞ்சிருச்சா?
ஒரு கிழங்கு எங்களால் முழுசாக எடுக்க முடியலைங்க. 3 பிட்டாக உடைச்சிட்டாங்க. அதாவது பேகை சுற்றி வளரும் போலக்குதுங்க அந்த கிழங்கு. வளைச்சி தோன்றதாக இருக்குது. இருங்க, இன்னைக்கு அந்த கிழங்கு எடுக்காத விடுறதில்லைங்க. இல்லை உள்ளே இருக்குதுங்க. 3 பிட்டாக உடச்சி எடுக்கிற மாதிரி ஆகி பிடிச்சிங்க கிழங்கு. பாருங்க, ஒரே கிழங்கு எவ்வளோ நீட்டு வருது பாருங்க. கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இன்னொரு பேக்லேயும் கிழங்கு இருக்குதுங்க, அதையும் பார்த்து ஒரு 2 கிழங்கு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இது இன்னது இல்லை, நல்லா பெருசாகவே இருக்குது. போதுன்றப்பா. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்பப்போ வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி கிழங்கு போட்டு வச்சுக்கணும்னா சௌகரியமாக இருக்குங்க. இதையும் உடச்சிட்டிங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ வருங்க கிழங்கு. அது உடஞ்சதை எடுக்க முடியலைங்க, விட்டாச்சு. வாங்க, அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். என்ன பீட்ரூட் கீரை அறுவடை பண்ணிக்கலாம். இது நல்லா வளர்ந்துருச்சுங்க. அது மட்டும் நம்ம வந்து பிடிக்கலாங்க. இலசு பார்த்திங்கன்னா வளரட்டும்னு சொல்லி விட்டுட்டுங்க. எல்லா கீரையும் நம்ம ஒரே முட்டை பறிக்கிறத விட இந்த மாதிரி இலசை ஒரு விட்டு விட்டுருங்க. அது கொஞ்சம் வளரட்டுங்க. இந்த கீரையை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வந்து இன்னும் அடுத்த பிட்டுக்கு அதை அறுவடை பண்ணிக்கலாங்க. சூப்பரான கீரை பாருங்க. கத்திரிக்காய் இது வந்து அடுத்த வாரம் அறுவடை பண்ணிக்கலான்னு விட்டுட்டுங்க. ஒரு பேக்கில் இருக்கிறது மட்டும் போதுமான கீரைங்க, ஒரு வேலைக்கு போதும். அடுத்தது அரைக்கீரை பறிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க. அதனால தாங்க சிகப்பு கீரையில் பாதி இது பாதி பறிச்சுக்கலான்ட்டு. மறுபடியும் எதனா கீரை போட்டு விடணுங்க. அதை வந்து மறுபடியும் போட்டு விடணுங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நான் அறுவடை பண்ணுறேங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே வளர்ந்துக்குச்சுங்க நல்லா. வெயில் காலத்துக்கு வாரம் ஒரு 3 டைம் வந்து கீரை நல்லா கிளம்புச்சுங்க. மாடியில் எருவு போகிறதுனால நம்ம மாடியில் பார்த்திங்கன்னா எனி டைம் கீரைக்கெல்லாம் பஞ்சமே வர்றதில்லைங்க. கீரை வந்து எனி டைம் கிடச்சிட்டே இருக்குங்க. கறிவேப்பிலை பாருங்கள், இப்போ சூப்பராக வளர்ந்து வருது பாருங்கள். என்ன அழகாக வளர்ந்து வருது பாருங்கள். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் கறிவேப்பிலையும் இப்போ வளருதுங்க. நாங்கள் அடுத்து பீட்ரூட் அறுவடை பண்ணிக்கலாம். எல்லாம் வேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சுங்க. கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகிடுச்சுங்க. இந்த மாதிரி தடிமனாக தண்டு வந்துச்சுனாவே கிழங்கு சின்னதாக தாங்க வருது. நானும் பார்த்துட்டுங்க. ஆனால் பாருங்கள், இது பாருங்கள், சின்னதாக இருக்குது தண்டு, ஆனால் கிழங்கு பெருசாக வைக்கிது பாருங்கள். இந்த பேக்கில் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டு கீரை போட்டு விட்றலாம் அப்படின்ட்டு அறுவடை பண்ணுறேன். எல்லாமே அறுவடை பண்ணுறேங்க. இன்றைக்கி எல்லாம் உங்களுக்கு கடைசியாக கழுவிட்டு காட்டுறேங்க. இப்போதைக்கு அறுவடை பண்ணுறதை காட்டுறேன். இதில் வந்து புதினாவும் இருக்குதுங்க. புதினாவும் அறுவடை பண்ணிக்கலாங்க. கிழங்கு நல்லா பெரிய கிழங்காகவே இருக்குது, பரவாயில்லைங்க. இதில் பார்த்திங்கன்னா புதினாவும் கொஞ்சம் இங்கே கட் பண்ணிக்கலாம். இதுவுமே 2 in 1 மெத்தடு தாங்க. ஏற்கனவே இதில் புதினா வளர்த்துருந்தேங்க. அந்த மண்ணிலே நான் வந்து பீட்ரூட் ஊனதுனால அந்த வேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து புதினா வர ஆரம்பிச்சிருச்சுங்க.
ஒரு வேளை பிரியாணிக்கு புதினா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அழகாக பாருங்கள், நல்லா வெகிலுங்க. இப்போ பாருங்கள், ஒரு கிலோ அளவுக்கு குத்தவரை கிடச்சிருக்குதுங்க. குத்தவரை மட்டும்தாங்க இன்றைக்கி பறித்தேன். 1 கிலோ அளவுக்கு கிடச்சிருக்குது பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, மலேசியா நீட்ட கோவக்காய், பீக்கங்க. இது ஒரு தட்டுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 வகைங்க இந்த தட்டில் இருக்கிற ரகம். 7 வகையான கத்திரிக்காய் ரகம் வந்து 1.5 கிலோவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. பெரிய தட்டுங்க இது. இது பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்குள்ளேயே வாடி போச்சுங்க, வெயில் அந்த அளவுக்கு அடிக்குதுங்க. அரைக்கீரை, பீட்ரூட் கீரை, புதினாங்க. இது ஒரு தட்டு நிறைய இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டு ஒரு தட்டு நிறைய பீட்ரூட்டுங்க. லீஃபோட சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பெரிய அறுவடைங்க பீட்ரூட்டு. எல்லாம் சேர்த்து ஒரு 2 கிலோ வருங்க பீட்ரூட்டு. பாருங்கள், ஒரு விதைக்கு ஒரு வெள்ளநீட்டு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு அசத்தலான அறுவடைங்க. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை கார்டன் டூர் வருங்க, பாருங்கள். பாய்.